பாண்டியம்மா சொல்லுங்க சார். சிஎம் விஜயோட கனவு $1.5 ட்ரில்லியன் 2035 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு டெல்லியில. இது மிகப்பெரிய ஒரு கோல். இது அடையணும்னா நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். பர்டிகுலர் பெண்கள் தான் இப்போ வந்து பொருளாதார உலகத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் 3000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வரைக்கும் வாங்குற பெண்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ நல்ல முன்னேற்றம் வந்து பெண்கள் தொழில் ரீதியா பல மடங்கு பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா அது அந்த லெவலுக்கு இல்ல. சென்னையில் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு இப்ப 25 வருஷம் ஆகுது. சிஎம் விஜயோட கனவு $1.5 ட்ரில்லியன் நம்ம 2035 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு டெல்லியில. இது மிகப்பெரிய ஒரு கோல். இது அடையணும்னா நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். பர்டிகுலர் பெண்கள் தான் இப்போ வந்து பொருளாதார உலகத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் 3000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வரைக்கும் வாங்குற பெண்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ நல்ல முன்னேற்றம் வந்து பெண்கள் தொழில் ரீதியா பல மடங்கு பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா அது அந்த லெவலுக்கு இல்ல. சென்னையில் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு இப்ப 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட மோசமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2-3 விஷயம். ஒண்ணு, அப்ப இவ்வளவு ஐவிஎஃப் சென்டர் கிடையாது. எங்க பார்த்தாலும் கருத்தடை மையம் இப்ப அதிகமா இருக்கு. எதனாலனா டியூப் பிளாக், கர்ப்பப்பை பக்கத்துல இருக்க டியூப், அது எதனால கிருமிகள் நிறைய இருக்கு கர்ப்பப்பையில. 2வது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மிக அதிகமா இருக்கு. 3வது, வெயிட் அதிகமா இருக்காங்க. ஸோ வெயிட் அதிகமாகும் போது கர்ப்பப்பையும் கொஞ்சம் பெருசாகும். அதனால ரத்தப்போக்கு ஜாஸ்தியாகும், பெயினும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது முதல் வேலை, கர்ப்பப்பை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பை வந்து மிக அற்புதமான ஒரு ஆர்கன். நம்ம ஹார்ட்டை பத்தி பேசுறோம், லங்ஸை பத்தி பேசுறோம், கிட்னி பத்தி பேசுறோம். பட் பெண்களோட ஆரோக்கியம், கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கணும். கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்குன்னா அதுல எந்த ஒரு கிருமியும் வரக்கூடாது. ஸோ கிருமிகள் பாதிக்கிறது தான் ஜாஸ்தி இருக்குங்க. வைரஸ்ல இருந்து கிளமிடியா போன்ற கிருமிகள், பாக்டீரியாஸ், எதை எடுத்தாலும் எல்லாமே இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற சமுதாயத்துல லேட்டா திருமணம் ஆகும்போது ஆண்களுக்கு அவங்களோட உடல் உறுப்புல நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் தான் பெண்களோட லைஃப்பை வந்து ரொம்ப பாதிப்படையுது. பிஐடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இதனால பாதிக்கப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட லைஃபே போயிடும். கனவு வந்து எதையோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா மாசம் வர அந்த வயிற்று வலி, அதனாலேயே வந்து அவங்களால அவங்களோட இலக்கை அச்சீவ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. எப்படி இதை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் யார்கிட்டையும் நம்ம வந்து உடல் உறுப்பு பண்ணும்போது காண்டம் இல்லாம உடல் உறுப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லார்ட்டையுமே வந்து அவங்ககிட்ட சில கிருமிகள் இருக்கும். அதுதான் நம்மகிட்ட வருது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் எச்சி கிளாஸ் நம்ம எடுத்து குடிப்போமா? குடிக்க மாட்டோம் இல்லையா? குடிச்சோம்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள நம்ம இது படிப்போம். பட் அதுவே வந்து நம்ம தயங்குவோம். ஸோ யாராவது ஒருத்தர் காஃபி எடுத்து கொடுத்துட்டு இந்த அதை குடிங்கிறது காலேஜில் வரைக்கும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்குன்னு சில கிருமிகள் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து அது வந்திருக்கும். உடலுறவு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த ஆணுக்குள்ள இருக்கிற சில கிருமிகள் நம்ம உடம்புக்கு வருது. அது ஆரோக்கியமான கிருமிகளாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ப்ராக்டிஸில் பார்க்கும்போது நிறைய கிருமிகள் ஆரோக்கியம் இல்லாத கிருமிகளாக தான் இருக்குது. ஸோ அந்த கிருமிகளை நம்ம பாதுகாப்பாக எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்போ உங்களுக்கு அடிவேர் வலிக்குதோ, இல்லை உடலுறவு பண்ண பிறகு ஏதோ டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை ரத்தப்போக்கு இருக்குது, இல்லை உடலுறவு பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் ஒரு யூரின் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி எந்த லேபில் வேணாலும் கொடுத்துடலாம். அதில் ஒரு 50-60% தான் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது வந்து யூரின் பையில் இருக்கிற மெயின் இது. பட் இருந்தாலும் அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் வந்து லெபார்ட்டரி எங்கே வேணாலும் திறந்துருக்கு. நீங்களே போய் அதை வந்து உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு டப்பா வாங்கி அதில் அங்கேயே ஒரு லேபில் யூரின் எப்படி கரெக்ட் பண்ணுமோ அது மாதிரி ஒரு 2-5 ml 10 ml கொடுத்தா போதும். அவங்க 48 மணி நேரத்தில் அக்யூரேட்டாக கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சலாம் என்ன மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவார். அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நாட்டில் இருக்க உள்ள வசதி. நம்மளே போய் செஞ்சுக்கலாம். பட் அதுக்கும் மேலே நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோ, கர்ப்பப்பை வாயில் HPV வைரஸ் இருக்கா பார்க்கணும். இல்லை கிளமிடியா, கொனோரியா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக துல்லியமாக நம்ம செக் பண்ண முடியும். ஹை வெஜினல் ஸ்வாப் அப்படின்னு எடுக்கணும். அதை எடுத்து அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு அதை பரிசோதனைக்கு அனுப்பும்போது அது 48 மணி நேரத்தில் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சு கரெக்டாக 15 நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்தோ அவங்கள்ட்ட ஒன்றும் உடலுறவு இல்லாமல் இருக்கணும். இல்லை அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து உடலுறவு இருக்கணும். சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார், ஹஸ்பண்ட் சார், வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது அவசியம். ஏன்னா ஆண்களுக்கு அது வந்து விந்தோட எண்ணிக்கை குறையும், விந்தோட ஆரோக்கியம் குறையும். பட் பெண்களுக்கு அந்த டியூபே அடைச்சிருங்க. இந்த டியூபே அடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதே மிக மிக கஷ்டமாக இருக்கும். மிக மிக கஷ்டமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே படியை தூக்கி போடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிடணும், அதை சாப்பிடணும், வெயிட்டும் போட்டுருவாங்க. ஸோ ஓவரிஸும் பாதிப்படையும், ஓவரியிலேருந்து வரதும் பாதிப்படும். ஸோ உடலுறவு பண்ணுறதும் பிரச்சனையாக இருக்கும், கருமுட்டை வளர்ச்சிலையும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரிகாஷனரியாக இருக்கணும். ஸோ பெஸ்ட்டு யூ மஸ்ட் கெட் ட்ரீட்டட்
எல்லாருக்கும் இது வந்து ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் அது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சார் எனக்கு ஏற்கனவே 2-3 வருஷமாக அதான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து அக்யூட் ஆன் கிரானிக் இன்ஃபெக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அக்யூட் ஆன் கிரானிக் பிஐடி அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்பப்போ தான் அதிகமாகும். ஆனால் 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் கர்ப்பப்பை வாயில் இருக்கிற அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது டெஸ்ட் உங்கள் கைனகாலஜிஸ்ட் சொன்னாங்க அதையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மருந்தை 3 வாரம் தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக குணமாயிடும். ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது உடம்புல எதிர்ப்பு சக்தி கட்டாயம் குறைய தான் செய்யும். உங்கள் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்னு போக தான் செய்யும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா பிடிச்ச இதை ஏதாவது சாப்பிடணும். சாதத்தையோ இல்லாட்டி ஏதாவது நவதானியங்களை 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம குடிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற வீட்டு மோர் டெய்லி காலையிலேயே சாயங்காலம் குடிக்கலாம். இல்லை டெய்லி வந்து வீட்டு தயிர் ஒரு பாதி கிளாஸ் டெய்லி சாப்பிடலாம். இது சாப்பிடும்போது நீங்கள் என்ன ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு இந்த நல்ல பாக்டீரியாஸ் போய் குடலையும் சரி உங்கள் வெஜைனா உள்ளுறுப்புலையும் சரி அது நல்லபடியாக அது இதுவாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சிலவங்களுக்கு கிரானிக்காக இருக்கும். குழந்தை பிறந்திருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த டியூப் வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். உடல் உறுப்புனா வலி இருக்கும், நடக்கும்போது பிரச்சனை இருக்கும், ப்ளீடிங் ஆகும்போது பிரச்சனை இருக்கும், பீரியட்ஸ் ஆகும் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி உள்ள பீரியட்ஸ் இருக்கிறது சம்டைம்ஸ் வந்து அந்த டியூப் மாத்திரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெயினாக வந்து ஸ்கேன் பண்ணாலே தெரியும், இல்லாட்டி லேப்ராஸ்கோப் பண்ணால் தான் தெரியும். அது பண்ணும்போது சிலவங்க வந்து கர்ப்பப்பையே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் கர்ப்பப்பை எடுக்கிறது இருக்கிற ஒரு பெரிய ஆப்ரேஷன். சிலவங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்தாலும் அந்த பெயின் வந்து சைக்கலாஜிக்கலாவோ இல்லாட்டி அங்கே இருக்கிற நர்வ் ஃபைபர்ஸ்னால அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை இன்னும் கிரானிக் பிஐடியை எப்படி ட்ரீட் பண்ணுறது 1-2 கைனகாலஜிஸ்ட் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதை ட்ரீட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உள்ள பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்போ உடல் இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள வலி வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். பட் ஒவ்வொரு மாதமும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ஒரு யூரின் கல்ச்சரோ இல்லாட்டி ஸ்வாப் டெஸ்ட்டோ எடுத்து உங்கள் கர்ப்பப்பையை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் கனவை அச்சீவ் பண்ண முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். இல்லைனா இதான் முதல் ஸ்டெப் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த கிருமி வந்து அப்படியே உடம்புல போய் வயிற்றுக்குள்ள அல்சர் மாதிரி உருவாகும், நெஞ்சரிச்சல் அதிகம் இருக்கும். பேன்க்ரியாஸ், இந்த இடத்துல வந்து பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் அதுலேருந்து கோளாறு வரும். ஸோ ஆட்டோமியூன் அதனால டயபெட்டிஸ் வர இருக்கும், ஒபிசிட்டி வரும். அப்புறம் கால் பிளாடரில் கல் உருவாகும். அந்த கால் பிளாடர் கல் வரும். அப்புறம் கடைசியில் கால் பிளாடர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படிப்படியாக உங்கள் உடம்பு அப்படியே நாசமாக்கிடும். ஸோ அதனால் இந்த கர்ப்பப்பையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு கிருமிகள்கிட்ட நீங்கள் தப்பிச்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த மெயின் வீடியோ. இதை முழுசாக பாருங்கள். இதில் இருக்க எல்லா டவுட்ஸையும் வந்து நீங்கள் தைரியமாக எந்த கைனகாலஜிஸ்டோ கேட்டு நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் வலி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம டான்சல்னு சொல்லிட்டு கடைசியில் டான்சல்ஸை பிடுங்குவோம் இல்லையா, அது மாதிரி சொத்தப்பல் இருந்துச்சுன்னா டான்சல்ஸ் இதுவாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் டான்சல்ஸ் அவ்வளோ பெருசாக இல்லை, ஏன்னா குழந்தைங்களோட பல் நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்னும் பெண்களோட வெஜைனா, சர்விக்ஸ், யூட்ரஸ் அது இன்னும் ஆரோக்கியமாக இல்லை. இன்னும் அதுக்குள்ள முயற்சிகள் நம்ம இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னா அதுக்குள்ள விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு கொண்டு வரது நாங்கள் WCFல வந்து வெஜைனல் ஹெல்த்துக்காகவே சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். இதை முதற்படியாக ராயப்பேட்டால் ஆரம்பிச்சிருக்கோம். நம்பர் உங்களுக்கு தெரியணும்னா 8489397777 அதுக்கு தொடர்பு கொண்டு அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்கள் ஏரியாலே டாக்டர்ஸ் கைனகாலஜிஸ்ட் கரெக்டாக பண்ணுவாங்க. கர்ப்பப்பை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருமிகள் இல்லாத ஒரு இதுவாக இருக்கும். எப்படி நம்ம வந்து காலையில் சாயங்காலம் முகத்தை கழுவி நல்லா வந்து முகத்தை அழகாக வச்சுக்கிறோம். ஏன்னா முகத்தில் வந்து எந்த கிருமியும் இருக்கக்கூடாது, எந்த பொல்யூஷன் இருக்கக்கூடாது. பட் அதே நம்மளால் கர்ப்பப்பை அந்த மாதிரி பண்ண முடியல இல்லையா, அப்போ கர்ப்பப்பைக்கு எந்த கிருமியும் வராமல் பார்த்துக்கிறது தான் உங்களோட இது. அப்படியே கிருமிகள் வந்துச்சுன்னு வச்சுக்கணும், அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம உடம்பு பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாகாம வச்சுக்கணும், அதை தான் பார்க்கணும். ஸோ பிஐடி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இது. அதை நீங்கள் பக்குவமாக பார்த்து ட்ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டியும் வராது, ஹார்மோனல் பிரச்சனையும் வராது, டயபெட்டிஸும் வராது, எதுவுமே வராது. ஆனால் பிஐடியை நீங்கள் சர்வசாதாரணம் விட்டுறீங்க. அந்த கிருமியை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்களும் எப்பயும் இளமையாக இருக்கீங்க. கேன்சருங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது.